ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 15. ஸோ உங்களுக்கெல்லாம் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இப்போ தான் நான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்குது. அதுக்கு காலையில் போனால் தான் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும். அண்ட் ஃபங்க்ஷனில் ரொம்ப இந்த டான்ஸ் அதெல்லாமும் இருக்குது. ஸோ அதனால தான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கேன். இந்த குட்டு தூங்கிட்டு இருக்கேன். அவனை வந்து எழுப்பலாம். டே குட்டோ, குட்டு ஏந்திரி, டைம் ஆகி. இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்குது. சீக்கிரம் போனால் தான் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும். இண்டிபெண்டன்ஸ் அர்த்தம் தெரியுமா? இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீயான திவசம். ஃப்ரீயான திவசம். நமக்கு ஃப்ரீடம் கிடைச்ச திவசம். உனக்கு என்னோட ஃப்ரீடம்க்கு குறைவா எழுந்துட்டா? உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா வேணாமா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு அப்போ நீ வந்து இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். அங்கே என்ன சாக்லேட் கொடுப்பாங்களோ அதுக்கு தானே போகிறேன். அது ஒரு ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் இந்த நம்ம தேசத்தோட ஃப்ளாக் ஃபஸ்ட்டு ஃப்ளாக் ஹோஸ்டிங் பார்க்க, அப்புறமா சாப்பிட, அப்புறமா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்க. பா எழுந்திரி. நான் எழுந்திரிச்சிட்டேன். மீனிங் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இண்டிபெண்டன்ஸாக ஜாலியாக இப்போ நீ இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு நியாயம் வரும். நிம்மதியாக வீட்டில் தூங்க கூட முடியலன்னா அப்புறம் என்னடி அது இண்டிபெண்டன்ஸ்? சரி, நீ தூங்குறியா? நான் உன்னை லாக் பண்ணிட்டு போயிட்டுமா? ஃபுட்டு கிடைக்காது. நீ குளிச்சியா ஃபஸ்ட்டு? இல்லைப்பா, போய் குளிக்கணும். நீ குளிச்சுட்டு வந்து என்ன எழுப்பு. 2 பாத்ரூம் இருக்கு. ஒரு பாத்ரூம்ல நீயோடு, இன்னொரு பாத்ரூம்ல நான் இருப்பேன். போ, எழுந்திரி எழுந்திரி எழுந்திரி. ஐ வாண்ட் யூ டு வேக் அப், ஐ வாண்ட் யூ டு வேக் அப். எழுந்திரி எழுந்திரி. ரொம்ப கொடூரமான விஷயம் என்ன தெரியுமாங்க? இப்போ எழுப்புவாங்க, ஏந்திரிக்கலன்னா ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. அப்படிதான் எந்திரிக்கும். ஃபேன் போட்டா நீ எந்திரிக்கையா போற? ஜாலியா படுத்துட்டு இருப்ப. எழுந்திரிடா. இப்படிதான் எங்கள் வீட்டில் சின்ன வயசுலலாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் வீட்டில் அப்பா அம்மா பண்ணாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி பண்ணுறான். பசங்களே பாவம். Wake up, wake up, wake up. It's Independence Day. Happy Independence Day, guys. Yes. நீ போய் முதல்ல கொல்லி ஃபஸ்ட்டு. போறேன்டா. So yes guys, finally ready ஆயிட்டோம். And once again wish you happy Independence Day. And ஹர்ஷா ரெடி ஆகிட்டே இருக்கா. இதுதான் என்னோட அட்டை, சும்மா ஒயிட் கலர். ஸோ இன்றைக்கி கீழே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் நடக்கும்போது அப்படியே போயிட்டு ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்கை பார்த்துட்டு மெயினாக வர்ஷா சாப்பிட்றதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கா. பிரேக்ஃபாஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து மேடம் இங்கே பாருங்க, இதான் வர்ஷாவோட அட்டையர். இந்த அட்டை இருக்குதா? எங்கே அது? நேற்று ஆஃபீஸில் பெஸ்ட் ட்ரெஸ்டு ஃபீமேல் டியூரிங் த இண்டிபெண்டன்ஸ் டே. வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு போட்டு மேலே ஒரு கொடி சாலை போட்டா. எங்கே திரும்ப மேடம்? ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நேற்று வர்ஷாவுக்கு வந்து பெஸ்ட் ட்ரெஸ்ட் அவார்ட் கொடுத்துருக்காங்க. நேற்று போட்ட ட்ரெஸ்ஸு இன்னைக்கு போட்டாலாம். எஸ், தட்ஸ் இட். அதே தான் இன்னைக்கு போட்டிருக்கா. இதுக்காக வேற பர்ச்சேஸ் பண்ணியா போடுவா? நோ நோ நோ. பின் எடுத்து கொடுத்துட்டு வரேன். இந்த புருஷங்களுக்கு பின் எடுத்து கொடுத்தே வாழ்க்கை போயிடும், கல்யாண வாழ்க்கை. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா பின் எடுத்து கொடுத்து அவர் வாழ்க்கை போயிடுச்சு. அதே தான் இங்கே நடக்குது. இவளுக்கு பின் எடுத்து நான் வந்ததுக்கு அப்புறம் தானே கிடச்சிது. சரி, ஓகே. நான் அப்படியே கீழே போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஸோ எங்கள் ஃப்ளாட்ஸில் இருக்கவங்க குழந்தைங்களாம் அவங்களே இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ட்ராயிங் காம்படிஷன் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதிலிருந்து எடுத்து இதான் வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலி. எஸ் ஃபோட்டோ இது செம்மையாக இருக்கு பாருங்க. தேர்ட்டிக்கு வந்தது இவ சீக்கிரம்னு சொன்னான். ஆக்சுவலி இன்னும் ரெடி ஆகலை. அதனால நாங்கள் திரும்ப போகிறோம். இங்கே பாருங்கள், எங்கள் செக்யூரிட்டிஸ் பரேட்லாம் ட்ரை பண்ணுறோம். நான் ஃபஸ்ட்டு
மார்ச் ஃபர்ஸ்ட் இங்கே பரேடுக்கு இங்கே பரேடுக்கு இங்கே ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் திரும்ப வீட்டுக்கு போகிறோம். என்னடி 8:30க்கு வந்ததுக்கே லேட்டு கேட்டு இருந்தேன், யாருமே வரல இன்னும். நாங்கள் வீட்டுக்கு போய் திரும்பி குரூப்பில் மெசேஜ் போடும்போது நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு குரூப்பில் எப்போ மெசேஜ் போடுறாங்களோ அப்போ திரும்ப வருவோம். ஒரு 3 பேரை இன்ட்ரோ பண்ணுறேன். இது பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டு என் பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணது பாட்டெல்லாம். எனக்கு வாட்டர் மெலன் பிடிக்கும், வாட்டர் மெலன் பெயிண்டிங். நான் ஜூஸ் நிறைய குடிப்பேன், ஜூஸ் பெயிண்டிங். இது வந்து எனக்கு BMW ரொம்ப பிடிக்குன்றனால BMW மோட்டார் ஸ்போர்ட் எம். ஸோ அதுலேயே பெயிண்ட் பண்ணி 3 டைப்ஸ் ஆஃப் கேக்டஸ். அதே மாதிரி எனக்கு கேக்டஸ் ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலர். இதுக்கு நாங்கள் 3த்துக்கும் ஒரு பேர் வச்சுருக்கோம். ஒன்று பேர் பிளிங்கிட், இன்னொன்று பேர் ஸ்விக்கி, இன்னொன்று பேர் ஜொமேட்டோ. ஜொமேட்டோ கொஞ்சம் லைட்டாக அடி வாங்கிருக்கு காரில் வந்த மேலே, இப்போ தான் கொஞ்சம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ தீஸ் ஆர் அவர் நியூ பிளான்ஸ் ஆஃப் த ஹவுஸ். இப்போ பாருங்க, இன்னும் ரெடி ஆகிருக்கா. மேலே வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தா இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கா. முன்னாடி ஒரே புகை மூட்டமாக இருக்குது. நாங்கள் கீழே போய் இப்போ அட்லீஸ்ட் ஃப்ளாக் ஹோஸ்டிங் பண்ணியிருக்காங்களா, பண்ண போகிறாங்களான்னு போய் பார்க்க போகிறோம். அப்படியே கீழே இருந்துக்கலாங்க. எனக்கு மெயின்லி இந்த ஹீல்ஸ்னால தான் எப்படி வந்தேன். ஆமாம், அவளால் நடக்க முடியல அந்த ஹீல்ஸை போட்டு. என்னத்துக்கு ஹீல்ஸ் போட்டால் நான் ஐடியாவே இல்லை. நேற்று ஃபுல்லாக ஹீல்ஸை போட்டு இன்னைக்கு திரும்பி ஹீல்ஸ் போட்டு போது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நான் இப்போ நார்மல் செப்பல் போட்டுட்டேன். லெட்ஸ் கோ பேக். ஓகே. ஸோ எஸ் கைஸ், அப்படியே பரேட்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங், அதுக்கப்புறம் கிட்ஸோட நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஃப்ளாட்ஸ்லேயே. ஸோ அதெல்லாமும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு வாங்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தேடிட்டு இருக்காம. என்ன சிரிப்பு! வாரி 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 எவ்வளோ பெரிய கியூ பாருங்க. அதுலேயும் போய் மேடம் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டான். ஒரு வடை கொடுத்துருக்காங்க, ஒரு இட்லி கொடுத்துருக்காங்க. ஒரு இட்லி, ஒரு வடை. பரவாயில்லடி. நான் வருஷம் வாங்கிட்டு வந்ததுலேயே நம்ம பாதி வாங்கி ஆட்டையை போட்டு சாப்பிட்டோம். அண்ட் அவள் அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டா. நான் வந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஜிம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். வருஷம் அதுக்குள்ளே வந்துடுவா. வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே இன்றைக்கி டே எப்படி போதுன்னு பார்ப்போம். பாய். ஸோ எஸ் கைஸ், ஃபைனலாக செலிப்ரேஷன். ஃபைனலாக செலிப்ரேஷனும் முடிச்சாச்சு. நானும் ஜிம் போயிட்டு வந்துட்டேன். இவ்வளோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். வீட்டில் போய் அவங்க குழந்தை கூட எல்லாம் விளையாடி இவன் திரும்பி வந்ததுக்கப்புறம் நானும் வந்துட்டேன். அப்படி இண்டிபெண்டன்ஸியோட செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு. இனி நாங்கள் இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணதுக்கு கொஞ்சம் மூவி எல்லாம் பார்க்கலாம், கொஞ்சம் வெளியில எல்லாம் போகணும்னு இருக்கு. டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்டா? ஆமாம், நீ தான் போகணும். எனக்கு தான் ஆஃபீஸ் இருக்கு. எனக்கு டென்டிஸ்ட் கிட்ட போகிறது ரொம்ப பயம். அதனால இவனை கூட்டி தான் போவேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியாக போக போகிறேன். தனியாக டென்டிஸ்ட்டை பார்க்க போகிறா. பிகாஸ் ஐ ஹேவ் ஆஃபீஸ் ஈவினிங். டைட்னிங்கும் க்ளீனிங்கும் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. பயமாக இருக்குது. அதுவும் ரொம்ப தூரமாக இருக்குது. கூட்டு கூட போனால் ஜாலியாக இருக்கும். ஆனால் வந்து தனியாக விடுறான். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா கீரை அண்ட் அவர்க்காய் பொரியலா, அது என்ன பொரியல் தெரில, ஏதோ பண்ணியிருக்கா. காராமணி பொரியல், அதான் சாப்பிட போகிறோம். And see you in the next video. Until then, bye from Mahesh. Bye from Arsha. Bye from Kutu Couple. இனிமேல் எல்லா வீக்கும் டெஃபினட்டாக வீடியோஸ் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லை வரும். See you in the next video. Until then, bye from Mahesh. திரும்பி bye from Arsha.